ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வெங்காய பகோடா தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜாம்நகரில் மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா ஈவினிங் டைமுக்கு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு பகோடா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மாதத்தில் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்பொழுதும் சாப்பிட்டா தான் அது தப்பாயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து சிப்ஸ் கட்டரில் வச்சு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனித்தனியாக வர மாதிரி பிசையும் பொழுதே தனித்தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். வேறு எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ணுறதில்ல. காரத்துக்கு மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போது இந்த பகோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவு கடலை மாவு, அடுத்து 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி இல்லாமல் நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உடனே எண்ணெயில் போட்டுடணும். அதனால் ரொம்ப நேரம் வைக்காமல் மாவை பிசைஞ்சு உடனே எடுத்துக்கலாம். தண்ணியை தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி தெளித்து தான் பிசையணும். நிறைய சேர்ந்துடுச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பாக வராது. மாவு பிசைஞ்சிட்ருக்க கேப்லேயே நம்ம அடுப்பில் வானல் வச்சிடலாம். எண்ணெய் இப்போது சூடாகட்டும். இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்பாக வரலன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. கிறிஸ்பாக வந்துட்டால் இதோடய விட்டுடலாம். எண்ணெய் இப்போது சூடாகிடுச்சு. கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் டீயோடு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் எனக்கு பிடிக்காது. நான் வீடியோக்காக எடுத்துகிட்ருக்கேன். நான் ஈவினிங்லலாம் பெருசாக டீலாம் சாப்பிட மாட்டேன். வீடியோக்கு எடுக்கிறதுக்காக நான் பக்கத்துலேயே டீயும் போட்டுட்ருக்கேன். பகோடா இப்போது சூப்பராக வெந்துடுச்சு. எடுத்துடலாம். இப்போது நான் அடுத்த பேட்சும் போட்டுடுறேன். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட வெங்காய பகோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுட சுட ஆனியன் பகோடா, நாட்டு சக்கரை போட்ட டீ, யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.